உங்களுக்கு ஒரே பையன் இல்லைம்மா? எனக்கா? ஆ. ஆமாம். ஆமாம். அவர் என்ன படிச்சுக்க வச்சிங்கம்மா? அவன் வந்து பூண்டி புஷ்பம் காலேஜில் தஞ்சாவூரில் அங்கே படித்தான். ஃபைனல் இயர் படிச்சுட்டு ஆமாம். இருந்தாரா? அப்போ ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருக்கும் போது பி வாசு வந்திருந்தார். இவனை பார்த்துட்டு இவனை ஹீரோ பண்ணிடலாமே அப்படின்னு கூப்பிட்டாரு. இல்லை சார், எனக்கு அதெல்லாம் எந்த ஆசையும் கிடையாது. நானே சம்பாதிச்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன வீடாக கட்டி அதில் நான் சம்பாதிச்சு கொடுக்குற காசில் எங்கள் அம்மா சாப்பிடணும், அப்பா சாப்பிடணும். அது எனக்கு சந்தோஷம். எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். எப்பவும் அப்படி சொல்லுவான். கருணாக்கு அவன் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான். அப்போது நான் பெங்களூரில் வந்துட்டுருக்கேன். இங்கே தேடுறாங்க என்ன. ஒவ்வொரு ஸ்டுடியோலையும் ஃபோன் போட்டு மாஸ்டர் எங்கே இருக்காங்க, தகவல் சொல்லணுமே. நான் எந்த இடத்துல இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. அங்கே அவுட்டோரில் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இங்கே எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு வந்து தான் எனக்கு மைண்டு சரியில்லாமல் நான்